பழங்காலத்தில் சரையு நதிக்கரையில் அயோத்தி என்ற ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரம் சாதாரணமானதல்ல. தங்க மாளிகைகள் பிரகாசித்தன. பூக்கள் மலர்ந்த தோட்டங்கள் எங்கும் பரவியிருந்தன. தெருக்கள் மிகவும் சுத்தமாக இருந்தன. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். யாரும் பசியால் வாடவில்லை. யாரும் கவலையோடும் இல்லை. அந்த நகரம் முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அந்த அற்புதமான அயோத்தி நகரை ஆட்சி செய்தவர் தசரத மன்னர். அவர் ஒரு சாதாரண மன்னர் இல்லை. மிகவும் நீதியாளர், வீரம் மிக்கவர், இரக்க குணம் கொண்டவர், மக்களின் துன்பத்தை தனது துன்பமாக நினைப்பவர். அதனால் அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அவரை மிகவும் நேசித்தனர். தசரத மன்னருக்கு 3 அன்பான ராணிகள் இருந்தனர். முதல் ராணி கௌசல்யா, மிகவும் அன்பானவர், எல்லாரிடமும் இனிமையாக பேசுபவர். இரண்டாம் ராணி கைகேயி, அழகும் துணிச்சலும் நிறைந்தவர், போர்க்களத்திலும் மன்னரை காப்பாற்றியவர். மூன்றாம் ராணி சுமித்ரா, மிகவும் அமைதியானவர், எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்புபவர். மூவரும் மிகவும் அன்போடு வாழ்ந்து வந்தனர். ஆனால் தசரத மன்னருக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. அது என்ன தெரியுமா? தசரத மன்னருக்கு குழந்தைகளே இல்லை. அரண்மனையில் செல்வம் இருந்தது, அன்பான மனைவிகள் இருந்தனர், நல்ல ஆட்சி நடந்தது. ஆனால் குழந்தைகளின் சிரிப்பு மட்டும் இல்லை. இது மன்னரை மிகவும் வருத்தமடைய செய்தது. ஒவ்வொரு நாளும் தசரத மன்னர் கடவுளை வேண்டினார். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல மகன் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டார். அவர் மனம் மிகவும் துயரத்தில் மூழ்கியது. அரசவையில் இருந்த அமைச்சர்களும் முனிவர்களும் மன்னருக்கு ஆறுதல் கூறி. அப்பொழுது குரு வசிஷ்டர் என்ற மகரிஷி ஒரு வழி சொன்னார். புத்திர காமேஷ்டி என்ற யாகம் செய்யுங்கள், கடவுள் நிச்சயம் அருள் தருவார் என்றார். உடனே ருஷ்ய சிருங்கர் என்ற மகரிஷி அழைக்கப்பட்டார். பெரிய யாகம் தொடங்கப்பட்டது. நெருப்பு பிரகாசமாக எரிந்தது. மந்திரங்கள் முழங்கின. அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. நெருப்பிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அது தங்க நிறத்தில் பிரகாசித்தது. அதன் கையில் ஒரு தெய்வீக பாயாசம் இருந்தது. அது மன்னரிடம் கூறியது, இந்த பாயாசத்தை உன் ராணிகளுக்கு கொடு, உனக்கு மகன்கள் பிறப்பார்கள் என்றது. மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பாயாசத்தை பெற்றார். அதை பக்தியுடன் தனது 3 ராணிகளுக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் அதை மகிழ்ச்சியுடன் உண்டனர். சில மாதங்கள் கழித்து அரண்மனையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கௌசல்யாவுக்கு ராமன் பிறந்தான். அவன் மிகவும் அழகாக இருந்தான். கைகேயிக்கு பரதன் பிறந்தான். சுமித்ராவுக்கு இலக்குவன் மற்றும் சத்ருகனன் பிறந்தார்கள். அயோத்தி நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது. 4 குழந்தைகளும் ஒன்றாக வளர்ந்தனர். அதிலும் ராமன் மிகவும் சிறந்தவனாக வளர்ந்தான். அவன் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டான். ஏழைகளுக்கு உதவி செய்தான். வயதில் முதியவர்களிடம் கீழ்ப்படிந்து நடத்தான். மிகவும் புத்திசாலியாக இருந்தான். இலக்குவனுக்கு ராமன் என்றால் உயிர். இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தனர். ஆனால் இந்த அன்பான இளவரசனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது. அது என்ன தெரியுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.